புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அப்படின்றதால எல்லாருமே புது ட்ரெஸ்ல வந்து கலகலன்னு வந்திருக்கோம். இந்த நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத செபஸ்டின் சொல்வார். இந்த நாள் படு பயங்கரமா இருக்க போகுது மட்டும் என்னால சொல்ல முடியும். ஓகே சார், நம்மலாம் ஓகே நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணி வந்துக்கிறோம். இந்த செட்டுக்கு வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒருத்தர் வந்து ரெட் கலர் சட்டையில அதான் சார் பழைய காஸ்டியூம்ல ஒருத்தர் வந்து சார் சொகுசு பங்களால நாய் இருக்கிறதும் காட்டு பங்களால பேய் இருக்கிறதும் சகஜம். அது மாதிரி நீங்க விஜய்கள்லாம் தொடர்ந்து ப்ரோக்ராம் நாயின்னா சபாவை சொல்ல பேயின்னு நான் உங்களே சொல்ல நான் பொதுவாக ஜென்ரலாக சொன்னேன். ஸோ என்னன்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஷோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களே ரொம்ப நாளாக ஷோ பண்ணுறதுனால புதுசாக ஏதாவது பண்ணோம்ல. ஸோ இந்த ஷோவில் வந்து நீங்கள் வளர்ந்த விஜேஸ் யாரு நீங்கள் தான். ஸோ வளரும் விஜேஸ் என்னால் முடியும் விஜேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஜேஸ்லாம் வந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வளரும் விஜேஸை வந்து உங்கள் கூட தம்பி ஆக்சுவலி என்னன்னா இந்த மூக்கு இல்லாத மூஞ்சல் இருக்குல்ல அது எப்பவுமே என்ன பண்ணணும்னா எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் நம்ம செபஸ்டின் உங்க கூட சேர்ந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நீங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம என்னால் முடியும் விஜேஸ் வளரும் விஜேஸை கூப்பிடலாம். வாங்க. அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டை நம்ம விஜேஸ் கூட தான் நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. நாங்களும் என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த பக்கம் வளரும் விஜேஸ் இருக்காங்க, வளர்ந்த விஜேஸ் இருக்காங்க. ஸோ எல்லாம் ஒன்று கலந்து ஒற்றுமையாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கேமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஒரு டான்ஸ் பண்ணலாமா? கேளுங்க. அதாவது ஜனவரி 1 வந்து நியூ இயர்னு கொண்டாடுறோம்ல. ஆமாம். இப்போ ஏப்ரல் 14 ஆமாம் தமிழ் நியூ இயர்னு கொண்டாடுறோம். ஆமாம். ஏன்? ஏன்னா தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு தான் உருவாச்சு. வெரி டிஃபிகல்ட் क्वेश्चन. அன்னைக்கு தான் உருவாச்சா? அதான் ஏன் கேக்குறேன். எப்பா என்னப்பா இது क्वेश्चन? தீபாவளி அன்னைக்கு ஏன் தீபாவளி கொண்டாடுறோம்? யோ கேட்டது பதில் சொல்லு. நான் பொங்கல் அன்னைக்கு ஏன் பொங்கல் கொண்டாடுறோம்? நான் கேட்டது பதிலே வரலையா? தமிழ் நியூ இயர் ஏன் கொண்டாடுறோம்? பா தூங்குறதுக்கு முன்னாடி தூங்க போறோம் சொல்ல முடியும். எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்க போறோம் சொல்ல முடியுமா? முடியுமா? முடியாதுல. பா காலங்காலமா முன்னோர்கள் தமிழ் புத்தாண்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. தெரியல நான் சொல்ல மாட்டேன்பா. சரி ஓகே நான் சும்மா நடிச்சேன். ஆக்சுவலி ஏன் தமிழ் புத்தாண்டு வரலையா உங்களுக்கு? ஓகே தமிழ் புத்தாண்டு ஏன் கொண்டாடுறாங்கன்னா சித்திரை முதல் நாள் வந்து தமிழ் புத்தாண்டா கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்களோட கொண்டாடணுமா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கில்பான்ஸா பேசுறீங்க. நல்ல விஷயம். ஓகே இன்னைக்கு நம்ம ஷோக்குள்ள போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் பண்ணலாமா? ரெடி ஸ்டார்ட் மியூசிக். அப்புறம் சார் ஆக்சுவலி நீங்க டான்ஸ் ஆட பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் தோணுச்சு. என்னதான் பெரிய டான்ஸ் மாஸ்டர் இருந்தாலும் அவர் சாவுக்கு அவரால் ஆட முடியாது. ஸோ உங்க சாவுக்கு உங்களால் ஆட முடியாது. உங்க சாவுக்கு நாங்கள் எல்லாரும் ஆடுறோம். பார்த்தீங்களா தமிழ் புத்தாண்டமா வாயை கழுவாம எப்படி பேசலாம் பார்த்தீங்களா? இவெல்லாம் ஒரு விஜேஸ் பரவாயில்ல. ஏன்னா விஜேஸ் தான் நகைச்சுவையாக இருக்கணுமா அதை வந்து இவர் பண்ணி காட்டுவார். ஸோ நீங்கள் உங்கள் இடத்துக்கு போங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க. ஓகே இன்னைக்கு என்னால் முடிய விஜேஸ் வந்திருக்காங்க. என்னால் முடிய விஜேஸ் வந்து நிறைய டேலண்டோட தான் இருப்பாங்க நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்க எல்லாம் டேலண்டா இருப்பீங்க. ஆளுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து முத்துன விஜேஸ் சாரி முந்தைய விஜேஸ். இப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்போ உங்க டேலண்ட் நீங்க யாராவது உங்களுக்கு யாருக்கு நல்ல டேலண்ட் இருக்கு? நான் பாட்டு பாட போறேன். பாட்டு பாட போறீங்க? ஆமா பாருங்க. யாருது? 555 கலாச்சி 5 கருப்பாணி வாயேண்டா கலாச்சி 555 சொதப்பி 5 பொறுப்பாணி இருக்காட்டி சொதப்பி 5 வெக்கத்தவே நானு ஓட்டி 5 நெஞ்சோடு நீங்காம ஒட்டி 5 முட்டாய் முத்தத்த வாயோட வாய் வச்சு 555 கலாச்சி 5 கருப்பாணி வாயேண்டா கலாச்சி 555
சொதப்பீஃபை ஒரு பாணி இருக்காத சொதப்பீஃபை வெக்கத்தவே நான் ஓட்டிஃபை நெஞ்சோடு நீங்காம ஒட்டிஃபை. சூப்பர் 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 சூப்பர். ரொம்ப அருமையா பண்ணீங்க. பை பை, பிளாஸ்டிக் பை, மஞ்சப்பை, அது மாதிரி நிறைய பையை பண்ணீங்க. அடுத்தது நீங்க ரகு. நான் ஒரு மிமிக்ரி பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று சூப்பர் 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 சூப்பர். கண்டினியூ பண்ணி ஒரு சாங் அப்படியே பாடலாம் இருக்கு. ஓகே. ஆக்சுவலாக இப்போ தண்ணி பிரச்சனை எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருக்கு. ஸோ தண்ணி பிரச்சனைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் நம்ம சிம்பு ஃபேன் ஒருத்தர் வராரு. அவர் வந்து யோ நான் ஷூட்டிங் வரலான்னு சொல்கிறீங்களா? ஏன் தெரியுமா நான் ஷூட்டிங் வரல? வீட்டில் தண்ணி வரலையா? அதான் நான் ஷூட்டிங் வரல. எனக்கு ஏதோ பண்ணுதுயா, ஏதோ மாதிரி ஆகுது. ஐயோ ஐயோ போட்டு தாக்குது, எனக்கு வேறு மாதிரி பண்ணுது. யோ என்ன உனக்கு தண்ணி அடிக்கணும் போல இருக்கா? அதுக்கு தான் இப்படி சுற்றி வச்சு சொல்கிறியா? இல்லையா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் தண்ணி அடிக்கிறேன், டெய்லி போய் தண்ணி அடிக்கிறேன், வீட்டு வாசலில் தண்ணி அடிக்கிறேன். அதுக்கடுத்து விஜயகாந்த் வர. இல்லை அவர் தண்ணி அடிக்கிறா இல்லை நீ தண்ணி அடிக்கிற? நல்லா தெரியுது. ஓகே. அடுத்து வந்து நம்ம விஜயகாந்த் சார் வராரு. என்ன தண்ணி அடிக்கிறேன்னு சொல்லி இவன் என்ன சொல்கிறான்? இவன் படத்தில் டெய்லி வந்து சாங் ஷூட்டில் வந்து தண்ணியை போட்டு இவன் ஆடுறான். இவன் தண்ணியை பற்றி தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்காட. ரொம்ப அருமையா பண்றப்பா, கையை தட்டுப்பா. அடுத்து யாருப்பா பண்றது? ஸோ விஜய் சேதுபதி நம்ம ஷோக்கு வந்திருக்காரு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செம்மையா இருக்கீங்களா? செம்மையா சவுக்குள்ள சொகை போட்டு சூப்பராக இருக்கீங்க. என்னாச்சு கை கொடுங்க. சட்டை மட்டும் யாருன்னு அப்புறமா யோசிச்சு பார்த்துக்கோங்க, மறந்துட போறீங்க. ஓகேவா? நீங்கள் பாட்டுக்கு சட்டை நல்லா எடுத்துட்டு போயிட போறீங்க. இப்பெல்லாம் பண்ணக்கூடாது. குமுதாவை கேட்டேன்னு சொல்லுங்க. குமுதாவை. ஓகே ஓகே. குமுதா குமுதா சூப்பர் சூப்பர் குமுதா. தேங்க்யூ தேங்க்யூ. ஜோஸ்வா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு சின்ன கான்செப்ட் சார். ஸோ என்னன்னா ரகுவரன் பேசுகிறதா எப்படி இருக்கும்ன்ட்டு. என்ன நடந்துட்டு இருக்கு தெரியும்ல? என்ன நடந்துட்டு இருக்கு? பொலிட்டிக்கல் ப்ரேஸ்லாம் இங்கே பேசலாமா? இல்லை பேசலாமா? தமிழ் புத்தாண்டுனா வந்தோமா ஜாலியாக அந்த பாவாடை சட்டை போட்டுமா அந்த பிள்ளைங்களோட டான்ஸ் ஆடணுமான்னு இல்லாமல் உட்காந்து எல்லாம் வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்க. போதையா ரங்கசாமி, யார் அவனை உள்ள விட்டது? என்னால் முடிய விஜய் சூப்பர்ரா, நல்லா பண்ற. என்ன பண்றேன்னா நீங்க என்ன விண்ணு சக்கரவர்த்தி நான் ரகுவரன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டடா. விண்ணு சக்கரவர்த்தி செருப்பால நாய. ஓகே. அதான் ஒண்ணும் இல்ல. இப்போ தமிழ் புத்தாண்டு அப்படின்றதால ஒரு சின்ன ஒரு மெசேஜ். ஒண்ணும் இல்ல. என்ன அப்புறம் தமிழ் புத்தாண்டு? தமிழ் புத்தாண்டு இல்லையா? சித்திரை திங்கள்னால ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு. அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு நம்ம விவசாயிகளை நம்ம நினைச்சு பார்க்கணும் கண்டிப்பா. ஏன்னா நமக்காக அல்லல் பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, இடர்பட்டு, சிதைக்கப்பட்டு, நோய்வாய்ப்பட்டு, இழக்கப்பட்டு, மடியப்பட்டுக்கிறாங்க பல காலங்களா. அவங்களுக்கு நம்ம பெருமை சேர்க்கிற விதமாக நம்ம என்ன பண்ணோம்? இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு தமிழனும், உலகம் முழுக்க வாழக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் அன்பு நெறியை போற்ற வேண்டும், அறநெறியை போற்ற வேண்டும், அறிவு வழியில் இயங்க வேண்டும், ஆற்றலை பிறருக்கு உதவும்படி செய்ய வேண்டும், இனிதாக பேசி கனிவாக உதவி, ஊருணி போல் பிறருக்கு உயர்ந்த உதவி, மருந்து மரம் போல் பிறருக்கு பயன்பட்டால் மட்டுமே உலகம் முழுக்க இருக்கிற எல்லா தமிழர்களும் பெருமைப்படுவாங்க. இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இதை நம்ம எல்லாரும் ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டு போராடணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இந்த நேரத்தில் வந்து விவசாயிகளை வந்து நம்ம காப்பாற்றி தான் ஆகணும். அடுத்து கனகா, நீங்க என்ன பண்ண போறீங்க? கனகா பார்த்த உடனே அந்த ராமராஜன் ஞாபகம் வருது. கனகா ஓகே, ரெடி சாங். சாணி கை புஷ்டியா தகவல் வாங்க வாங்க தங்கதுரை வாங்க, கலைங்க கலைங்க. ஆஹா 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 ஆஹா. அட்டாரு 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 உட்டாரு உட்டாரு காட்டாரு உட்டாரு அட்டாரு 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 உட்டாரு உட்டாரு காட்டாரு உட்டாரு. எல்லாமே இனிமேல் நல்லாதான் நடக்கும், பட்டாசு சும்மாவே கொடுத்தாம வெட்டிக்கும். அட்டாரு 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 உட்டாரு உட்டாரு காட்டாரு. சூப்பர் சூப்பர். ரொம்ப அருமையா நீங்க கனகா. கரகாட்டக்காரன் கனகாவை விட ரொம்ப அருமையா இருந்தீங்க. சூப்பர். ஆசா, நீங்களும் அஜித் மாதிரி ஆனீங்க தங்கதுரை. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஆசா நீங்க? நான் சண்டை கோழி பாட்டு பாடுறேன். சண்டை கோழில இருந்து. ஓகே சூப்பர். ஒரு நெருப்பு கோழி மாதிரி பாடணும். ஓகே. வீடு வேணா ஒத்த கட்டு போதும்,
மெத்த ஏது வேணாம் பத்த பாய் போதும் முகுத்தியின் பொன் கீத்த ராத்திரிக்கு போதும் தொட்டு தென்னமேனி தொடங்கட்டும் உறவு வட்டி கடை போல வளரட்டும் வயிறு கொஞ்சம் நேரம் என்ன கொள்ளையா சண்டை கோழி சூப்பர்மா 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 ஓகே நித்யா நீங்க ரொம்ப டான்ஸ் ஆடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன் எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடுங்க அவுத்து விடுங்க ஒரு வித்வான பாத்து கேக்குற கேள்வியா இது யாரு எவரு வச்சிருந்தா தெரியுமா பேர நான் சொன்ன லிஸ்ட் ரொம்ப நீளமா மைசூர் நிஜாமு மந்திரி பல்ல பேர்களோ ஆதி சமடா சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா சூப்பர் 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 ஆனா டான்ஸ் ஆடும்போது பொடியப்பள மூக்கா ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருக்கியே நாங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம் ஒரு என்ஜாய் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்கோம் பொறாம வெல்கம் பேக் டு என்னால் முடியும் விஜய் தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி. லைஃபுக்கு இல்லை வாரண்டி, காமெடிக்கு இவங்க தான் கேரண்டின்ற முறையில் ரொம்ப அற்புதமாக போயிட்டு இருக்கு இந்த கேம் ஷோ. இன்னைக்கு நம்ம நிறைய கேம்ஸில் விளையாட போகிறோம். முதல் கேமோட பேர் என்னன்னா வார்த்தை விளையாட்டு. வார்த்தை விளையாட்டு. ஆமா, நான் நிறைய தமிழ் வார்த்தைகள்லாம் வச்சிருப்பேன். நான் வந்து உங்க டீம்ல ஒருத்தர்கிட்ட அந்த வார்த்தையை கொடுப்பேன். ஏன் ஒருத்தர்கிட்ட மட்டும் கொடுக்குறீங்க? ஏன்னா ரெண்டு பேர்கிட்ட கொடுத்தா ஏதாச்சும் நடக்கும்ல, தப்பு நடக்கும். சோ அதனால தெளிவா இருக்கணும்ட்டு ஒருத்தர்கிட்ட கொடுப்பேன். அவங்க அந்த வார்த்தையை படிச்சு நடிச்சு காட்டணும். நடிச்சு காட்டணும், இன்னொருத்தவங்க அதை பார்த்து கடிக்கணும். ஆமா, கடிக்க கூடாது, அதை கேட்ச் பிடிக்கணும். பிடிச்சு அப்படியே எழுதி காட்டணும். அவங்க நடிச்சு காட்டுவாங்க. அவங்க நடிச்சு காட்டின வார்த்தை என்னன்ட்டு இன்னொருத்தவங்க வந்து எழுதி காட்டணும். ஓகேவா? தப்பெல்லாம் எழுதணும். ஆமா, தெளிவா எழுதணும். ஓகேவா? போலாமா கேமுக்கு? எஸ். இதுல இருந்து ஒரு கார்டு எடுங்க. இந்த கார்டு எடுக்கலாமா? எடுத்துட்டீங்களா? அப்படியே அதை படிச்சுட்டு நீங்க நடிச்சு காட்டுங்க. அவங்க நடிக்கிற நடிப்பை வச்சே நீங்க அந்த வார்த்தையை கண்டுபிடிக்கணும். ஓகே, நடிச்சு காட்டுங்க, கேட்ச் பண்ணுங்க என்ன பண்றாங்க. ரெண்டு வார்த்தை. ஃபர்ஸ்ட் வார்த்தை சிப்பி புல் முத்து. முத்து மட்டும் தான். முத்துக்குளியா? அது முத்துக்குளியா? குளியல். மா வாய் தரக்கூடாது. நோப்பா. குரங்கு குரங்கு குரங்கு. நேஷனல் ஆந்தம். ஆண்டாம் இருக்கோம். தூக்கு மாட்டி சாவணுமா? அப்துல் கலாமா? முத்துக்குளி கலாம். சாந்தினி, அந்த வார்த்தை நீங்க மைக்ல சொல்லிருக்கலாம். முத்துக்குளி கலாம் வார்த்தை. தப்பு தப்பு. முத்துக்குளி கலாம் கிடையாது. நல்லா படிச்சியாமா? தமிழ் தெரியுமா? தமிழ் தெரியுமா இல்லையா? இப்போ நான் காமிச்சேன்னா தப்பாச்சுன்னா நீங்க அவுட் ஒத்துக்கிறீங்களா? சரி வாங்க, தள்ளியாமா தள்ளியாமா. போர்டுல பாருங்க என்ன போட்டிருக்காங்கன்னா முத்து சலிக்கலாமா? ஏமா காவா? அது காவானது கூ. கூ. ஃபர்ஸ்ட் முத்து குளிக்கலாம், அதாவது முத்து சலிக்கலாம்னு வச்சுக்கிறாங்க. இது கூதாயா? அவுட் அவுட், அவங்க டீம் அவுட். கண்ணு தெரியல. ஓகே, ரொம்ப அருமையா கரெக்டா எழுதிருக்காங்க. பட் என்னன்னா முத்து குளிக்கலாம் பதிலு முத்து சலிக்கலாம் எழுதுறாங்க. ஏன்னா அவங்களோட கையெழுத்து அது மாதிரின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. கை கொடுங்க கை கொடுங்க கை கொடுங்க. கங்கராஜ் கங்கராஜ். சூப்பர். கங்கராஜா? கங்கராஜ் யாரு? ஓகே, இப்போ இன்னொரு கார்டு கொடுப்பேன், அதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? மூணு வார்த்தை. ஃபர்ஸ்ட் வார்த்தை ஈ. தேனி. கொசு. கொசு. யாரா இவளுங்க? கொசு அடி. கல். கொசு போட்ட. அம்மா நான் இதமா கல்ல அடிப்பாங்க, கொசு எப்படி அடிப்பாங்க? முட்டை. கொசு முட்டை போடுமா? என்கிட்ட கேட்டீங்க, நீங்க கார்டு கொடுத்தீங்க. நீங்க தான். ஓகே, கொசு போட்ட முட்டை கரெக்டான ஆன்சர்.
ரொம்ப அருமையா இருக்கீங்க. அடுத்த வார்த்தைக்கு போவோம். 4 வார்த்தையா? ஃபர்ஸ்ட் டேய் ஏய் பொண்ணு ஏய் பொண்ணு குட்டி பொண்ணு சின்ன பொண்ணு குழந்தை வாயில புண்ணுமா அவளுக்கு? 3 ஐயோ எப்படி சொல்றது? குழந்தை புல்லு பச்சை மண்ணு ஏய் புல்லு ஏய் புல்ல என்ன ஒரு அருமை. ஐயோ ஏய் புல்ல வா வா இங்க வா நீ இங்க வா வாணி என்னையா அது வார்த்தை? படிங்க புல்லா படிங்க. ஏ புல்ல இங்க வா. வா ரொம்ப அருமையா பண்ணாங்க. ஏ புல்ல இங்க வா. ஸோ 3 கேம்ல வந்து வின் பண்ணிருக்காங்க. 3 வார்த்தைகளை வந்து ரொம்ப அருமையா சிறப்பா சொன்னீங்க. இங்க யார் நல்லா இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு வரீங்க? ஓ சூப்பர். நீங்க இன்னொருத்தர் ஜோஸ்வா பைரவா மாதிரி ஜோஸ்வா வாங்க. ஆஷா நீங்க இப்போ இந்த கார்டில் இருக்கிற தமிழ் வார்த்தையை எடுத்து நடிச்சு காட்ட போறீங்க. அதை அப்படியே அவர் கேட்ச் பண்ணி எழுத போறாரு. ஸோ எடுங்க. 3 எழுத்து. ஃபர்ஸ்ட் எழுத்து. எத்தனையுமே நாமம் போட்டு போனோமா அவரு வீட்டுக்கு? ஷோல்டர். ஓ சாரி தமிழா? ப்ளவுஸ். ஜாக்கெட். தமிழ்ல ஷோல்டர். தோல். ரவிக்கையா? தோல். யார் அது? 3வது எழுத்து. பறவை. கொக்கு. கீழே மூக்கு. பறவை மூக்கு. பண்ணி மூஞ்சி வாயா. ரக்கை. பறக்கிறது. ரக்கை. காக்கா. கொக்கு. குருவி. மைனா. சூப்பர் ரொம்ப அருமையா தோத்தீங்க நீங்க. இப்படி இருக்கணும் ஒரு கண்டஸ்டன்ட். ஓகே இந்த கார்டு என்னன்னா தோல் மீது கிளி. ஓகே அடுத்த கார்டு இந்த கார்டுல எடுங்க. என் மூக்கு ரெண்டு மூக்கு பாத்தீங்க பிரச்சனை நான் ஷாக் ஆயிட்டேன். முகம். அடடடடா ஓ மூக்குது. நல்ல ஹேண்ட் ரைட்டிங் பா அவனுக்கு. முட்டு எங்கன போய் முட்டு சவுத்துல. முத்தம். முகம். அது எனக்கு பண்ணி காட்டலாம்ல. முகம் முத்தம். முகம் முத்தம் சுடு. சுடு தோசை சுடு. எல்லாம் சாப்பிட்டு போ. துப்பாக்கி. முகம் முத்தம் துப்பாக்கி. சூப்பர் ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சாரு. எங்களுக்கு தப்பு தப்பா வருது. ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சாரு. முகம் முத்தம் துப்பாக்கி. வா துப்பாக்கி விஜய் மாதிரி ஒர்க் பண்றீங்க. அடுத்த கார்டு என்னன்னு பாப்போம். ஆஹா இந்த வார்த்தை வந்து நம்ம செபஸ்டின் ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஐயோ சொல்லுமா. இருமா நீ ஏஜ்ல இருப்பா. ஐ லவ் யூவா? ஐ லவ் யூ உனக்கு பிடிக்கும். அதை விட கொடூரமான வார்த்தைலாம் பிடிக்குமே. இன்ஃபான்சி போடுறோம். 2 வேலை. ஓகே 2 பேரும் ஒன்று சேர்ந்து. ஃபர்ஸ்ட் ஒன் மீன். ஆகா மீன். இது எப்படிமா சொல்லுவ? மீன். குழந்தை. மீன் குழந்தையா? மீன் என்ன பேய் குழந்தை? மீன் குட்டி. மீன் என்ன எதனா பண்ணுமா? மீன் குழம்பு. மீன் குழம்பு. மீன் கூட்டா. மீன் கூட்டம். மீன் சின்ன மீன். யாரதானே ஆக்ஷன் பண்ணுங்க. மீன். அதுக்கு ஆக்ஷன்லாம் பண்ண கொஞ்சம் கஷ்டம் தான். பண்ணுமா எதனா காமிங்க. காமிங்க. ஓகே ரொம்ப அருமையா இதுவே தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. பெரிய கைதட்டல கொடுங்க. இதே கேம் வந்து நம்ம செபஸ்டின் கிட்ட கொடுக்கட்டா? எஸ் கமான். இப்ப பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரிய வைப்பாரு. பாத்தீங்களா? போடுறா குஞ்சி. என்ன சொன்னேன்? மீன் குஞ்சி. தப்பான வார்த்தை இல்லை, தமிழில் நல்ல வார்த்தை தான். மீன் குஞ்சுன்ற வார்த்தை எவ்வளவு அழகான வார்த்தை தமிழ்ல. மீன் குஞ்சு, கோழி குஞ்சு அப்படின்னுவாங்க. ஸோ அது ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாரு. இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப அருமையா அந்த கேம்ல இன்ட்ரெஸ்டிங்கா விளையாடுங்க. எல்லாருக்குமே ஒரு பெரிய காசு கொடுக்கலாம். அடுத்த கேம் என்னன்னா அரிமா நேத்து வந்தாங்க பெரியமான்னுவாங்க. ஸோ இன்னைக்கு இப்போ கேம்ல என்ன பண்ண போறோம்னா இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஓகே இந்த கேம்ல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 2 கண்டஸ்டன்ட் இடம்பெற போறீங்க. ஸோ ஒருத்தர் இன்னொருத்தர் மேல இந்த பேப்பரை சுத்தி அவங்கள வந்து ஒரு மம்மி போன மாதிரி ஆகணும். ஓகேவா? ஓகே இப்போ இந்த கேம்ல யாராவது பங்கு பெற போறீங்க?
திவ்யாவும் நானும். ஓ திவ்யா செபஸ்டின் 2 மினிட்ஸ்ல சுத்தணும். 2 மினிட்ஸ்ல ஃபுல்லா சுத்திட்டீங்கன்னா நீங்க தான் வின்னரு. ஸோ ஆரம்பிக்கலாமா கேம? அப்படிப்பட்டா கீழே வந்து கிழிஞ்சிரும். செவட்டி திவ்யா கீழே வந்து பண்ணு. திவ்யா ஹெல்ப் பண்ணலாம் வாங்க. சபா நெஞ்ச கவர் பண்ணிட்டாங்க. தர்ஷிகா இந்த பக்கம். சபா கேர்ஃபுல். நாங்க பிஞ்சிரோம் எனக்கு தெரியும். பியாவை பாத்துக்கோங்க. சூப்பர் சார் சூப்பர் சார். நல்லா ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு. ஓகே 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 டைம் முடிஞ்சிச்சு. நிறுத்துங்க. சூப்பர் நிறுத்துங்க. என்ன புத்தூர் கட்டின மாதிரி கட்டிருக்கீங்க. ஏண்டா மம்மி ரிட்டர்ன்ஸ் மாதிரி பண்ண சொன்னா மம்மி பூச்சி மாதிரி பண்ணச்சிருக்கீங்க மூஞ்ச. ரொம்ப அருமையா இருக்கா போல செபஸ்டின். முட்டி தாண்டி வந்துட்டோங்க. முட்டி தாண்டி வந்தீங்களா? ஜட்டி தாண்டி தான் வந்திருக்கீங்க. முட்டி இன்னும் தாண்டல. இது வரைக்கும் பாருங்க முட்டி. ஓகே 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 இல்ல நீ ஏதோ தொட்டலாம் பாரு இந்த பக்கம் வா. ஓகே ரொம்ப அருமையா பண்ணீங்க. பட் அடுத்த டீமை பார்ப்போம். செபஸ்டினுக்கு திவ்யா ரொம்ப அருமையா சுத்துனாங்க. கூட பிரீத்தி வந்து நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. சூப்பர் சூப்பர். இப்படிதான் ஒரு உறவு நட்பு அன்புலாம் இப்படிதான் இருக்கணும். இந்த பக்கம் இந்த டீம்ல யார் விளையாட போறீங்க இந்த கேம்? டைம் ஆக போகுது சீக்கிரம். முழங்கால பிஞ்சிச்சு பாரு பிஞ்சிச்சு. நல்லா கிளாப்ஸ் கொடுங்க. நல்லா சிறப்பா பண்ணிருக்காங்க. நல்லா சுத்தி இருக்கீங்க. பரவாயில்ல இப்படிதான் சுத்தணும். கண்டிப்பா நல்லா பண்ணிருக்கீங்க. இந்த கேம்ல யார் வின் பண்ணிருக்காங்கன்னா நம்ம விஷால் அணியினர் வின் பண்ணிருக்காங்க. என்னால் முடியும் பிஜே. வெல்கம் பேக் டு என்னால் முடியும் பிஜே தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற கேமோட நேம் என்னன்னா கண்ணை மூடிட்டு தேடு இல்லைன்னா ஓரமா ஓடு. இந்த கண்ணை மூடிட்டு தேடு கேம்ல என்ன பண்ண போறோம்னா இங்க நிறைய பொருட்கள்லாம் வைப்போம். ஸோ கண்ணை கட்டிக்கிட்டு அந்த பொருளை வந்து தடவி பார்த்து என்ன பொருள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கேமை இப்போ விளையாட போறது யாருன்னா நம்ம தர்சிகா. ஓகே மைக்ல சொல்லு. வாட்டர் பலூன். சூப்பர் சூப்பர். ஏதோ வால் இருக்கு.
வால் இருக்கான் நல்லா பாரு இல்ல ஒரு கையிலே கண்டுபிடிமா சொல்லாத கோழி இல்ல கோழி இல்ல கோழி இல்ல கோழி ஐயோ ஐயோ என்ன ஒரு சந்தோஷம் பத்தியா பாட்டில் இல்ல என்ன பாட்டில் சரக்கு பாட்டிலா நெயில் பாலிஷ் பாட்டில் மத்து மத்தா மத்து கடையில மத்து அடா 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 என்ன என்ன இது ஓகே 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 ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சாங்க ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க ஓகே என்னால் முடியும் விஜய்ஸ் டீம்ல நம்ம பிரீத்திக்கு கண்ணை கட்டியாச்சு வாங்க பிரீத்தி பேங்கிள்ஸ் பெங்களூரா வளையல் வளையலா பனானா சூப்பர் பொம்மை பார்பி பொம்மை போ அப்படிதான் ஓகே கரெக்ட் வேண்டாம் மிருகம் மாடு மாடா எரும மாடு நல்லா பாருங்க பன்றி எலிஃபண்ட் பூச்சி பூச்சி நீங்க எவ்வளவு ஆக்ட் பண்ணாலும் தெரியாது உங்களுக்கு என்ன சொன்னாங்க கார் கார் காரா நிமிஷம் காரா கேக்குறேன் டின்னு கிடையாது டின்னு கிடையாது அது ஒரு ப்ராடக்ட் அது அது எப்படி தெரியும் டின் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது இல்ல இன்னும் வேற டைம் முடிய போகுது சீக்கிரம் சொல்லுங்க நல்லா பாருங்க முடிஞ்சதே டைம் முடிஞ்சதுமா உண்டியிலே அம்மா ஓகே வேந்தர் டிவி விஜேஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க மோஸ்ட் பவர்ஃபுல் விஜேஸ் அந்த தர்சிகா ரொம்ப அருமையா பண்ணி வின் பண்ணிட்டீங்க ஸோ உங்களால வந்து வின் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு பட் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க ஓகே சூப்பர் ரொம்ப அருமையா நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு ஸோ இப்போ ஒரு வித்தியாசமான கேம் என்ன கேம்னா தொடர்ந்து பாடு நாங்கள் ஒரு பாட்டு போடுவோம் அந்த பாட்டை பட்டுன்னு பாதியிலே நிப்பாட்டினதுல நீங்கள் தொடர்ந்து பாடணும் ஓகேவா இதுதான் கேமு ஸோ இந்த கேமில் ஃபஸ்ட்டு பண்ண போகிறது நீங்கள் இல்லை இவங்க ஒரு பார்வையால என்ன செஞ்சிட்டாலே காதல் அவங்க விட்டு என்ன செஞ்சிட்டாலே எனக்கு நீ ஈஸியா வேணாம் பேசி கரெக்ட் பண்ணுவேன் நானா தொல்லை பண்ணி அலையாம தெரியாம சூப்பர் போதும் ஃபைன் அடுத்த சாங்
கண்டபடி கட்டி போடிடா கட்டி போடிடா எந்த இடத்துல சரியா பாடல நீங்க. சோ அடுத்த சாங் பார்க்கலாம். மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா ஒன்ன நினைச்சு நாங்க வருவோம் நானே ராங் சாங் ராங் மாரியம்மா வெரி சாரி அம்மா. ஒரு பாட்டை இப்படியா பாடுவீங்க? ஓகே, இப்போ இவங்க பாடிட்டாங்க, இப்போ நீங்க தான் பாட போறீங்க. ரெடியா இருக்கீங்களா? எஸ். ஓகே. வாவ் வச்சு செய்யறா போல. சூப்பர் 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 சூப்பர். இந்த பாட்டை ரொம்ப ரொம்ப சூப்பரா பாடுனீங்க. பட் இந்த டீம் 2 பாட்டை சொதப்பி இந்த ரவுண்ட்லயே வந்து தோத்துட்டாங்க. ஓகே ஓகே, இந்த கேம் ரொம்ப அருமையா ஜாலியா போச்சு. சூப்பர் 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 சூப்பர். ஓகே, அடுத்த கேமை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்ட் கமர்ஷியல் பிரேக். ரொம்ப ஜாலியா சூப்பரா நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம விளையாட போற கேமோட பேர் என்னன்னா மண்ணு அள்ளி அங்க போடு. அங்க போடு குடுவையில போடணும். ஆனா மண்ணு அள்ளி போறோம் தலையில அள்ளி போட்டுக்காதீங்க. மண்ணை அழகா அள்ளின்னு போயிட்டு குடுவையில போறோம். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். நீங்க ரைட் சைடுல மண் அள்ளனா இவங்கிட்ட லெஃப்ட் சைடுல நீங்க வாங்கணும். ஓகேவா? நீங்க லெஃப்ட் சைடுல மண் அள்ளினீங்கன்னா அவங்க ரைட் சைடுல வாங்கணும். அவங்க ரைட் சைடுல என்னப்பா சொல்லுப்பா. இல்லங்க அள்ள மாட்டாங்க, கொடுப்பாங்கன்னு கேட்டேன். கொடுத்தாங்கன்னா இப்படி வாங்க இப்படி வாங்க. போயிடவா, நான் இங்க இருந்து போயிடவா? ஏன்பா இத 3வது தடவை சொல்லிட்டீங்க தங்கதுரை. ஓகே 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 ஓகே. ஏன்னா நம்ம காஞ்ச மிளகா மூக்கன் செபஸ்டினை பத்தி சொல்லணும். இதுவே நடுவில் புதுட்டே இருப்பாரு. ஓகே, ஸ்டார்ட் மியூசிக்.
மதுரை. ஏய் மண்ணு ஒழுங்கா கொடு. ஓகே 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 டைம் அப் டைம் அப் டைம் அப் டைம் அப். அம்மா பிரீத்தி மண்ணள்ளி ரொம்ப அருமையாக கொட்டினீங்க. அதுக்கு நீங்கள் குப்பை அள்ளி கொட்டலாம். நீங்களும் வாங்க. ஓகே நானும் கண்டிப்பாக வரேன். கொட்டி தான் வந்தாரு. பரவாயில்ல. ஆனால் இந்த இவங்க இருக்காங்க தர்சிகா மண்ணை அள்ளி கையில் கொட்ட சொன்னால் இவர் பாக்கெட்டில் கொட்டிட்டாங்க 4 கிலோ மண்ணை. என்ன வீடு கட்ட போறீங்களா எப்படி? ஃபஸ்ட்டு வாங்கின கடனை கட்டுங்க. ஓகே குடுவையில் இருக்கிற மண்ணோட அளவு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கு. ஸோ அடுத்து யார் வர போகிறாங்கன்னு பார்ப்போம். வாங்க நீங்கள் போயிட்டு அப்படியே உங்கள் இடத்துல போயிடலாங்க. இந்த டீம் ரொம்ப அருமையாக விளையாடுனாங்க. இப்போ நம்ம வளரும் விஜேஸ் எப்படி விளையாட போறீங்கன்னு பார்க்குறீங்க. ஸ்டார்ட் மியூசிக். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரெண்டு பேருமே ரெண்டு டீமுமே ரொம்ப அருமையாக ஜாலியாக விளையாடுனீங்க. பட் நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா லைஃப்பில் ஒன்றுமே இல்லைனா போர் அடிக்கும், தலையில் ஒன்றுமே இல்லைனா கிளார் அடிக்கும் சொல்லுவாங்க. பட் உங்கள் கூட இருந்தாலே போர் எதுவுமே அடிக்காது. ரொம்ப ஜாலியாக இருந்தது, சூப்பராக இருந்தது, என்ஜாய் பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு கேம் நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணி விளையாடுனீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க நம்ம இன்னைக்கு விளையாடின கேமை பற்றி? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க எல்லாரும் கூடயும் நான் தமிழ் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எல்லா கேம்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணி நாங்கள் விளையாடணும். எஸ் எனக்கு என்னன்னா வந்து இங்கே இருக்கிறவங்கள யாரோ ஒருத்தர் தான் வந்து எங்கள் கூட வந்து சேனல் வந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சிக்க இன்னும் நிறைய விஷயங்கள் கிடச்சிச்சு. அவங்க வந்து எவ்வளோ வந்து ஜாலியான பர்சன், எவ்வளோ ஆக்டிவான பர்சன் அப்படின்னு தெரிஞ்சிக்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இவங்க கூட விளையாடணும் ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் வேறு வந்திருக்கீங்க, இதுக்கு மேலே கேட்கணுமா? ஸோ தமிழ் நியூ இயர் ஜாலியாக போச்சு. தமிழ் நியூ இயர் வந்து இன்னைக்கு உங்கள் கூட எல்லார் கூடயும் செலிப்ரேட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது வந்து எங்கள் கூட வரப்போகிற ஒருத்தங்க தான் அங்கே அவ்வளோ பேரில் நிற்கிறீங்க. யாருன்னு எங்களுக்கும் தெரியல. பட் நான் மனசால சொல்லணுன்னா நான் பார்த்த வரைக்கும் யூ பீப்புள் ஆர் தி பெஸ்ட். ரொம்ப அழகாக வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே எஃபர்ட் கொடுத்து பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான கேரியர், நல்லா கேரி பண்ணுங்கள். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே வளரும் விஜேஸ் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி என்ஜாய் பண்ணீங்க? எப்பவுமே வந்து அவங்க வந்து எங்களுக்கு ஜட்ஜஸாக தான் இருப்பாங்க. ஷோலலாம் பார்க்காம நாங்கள் காம்படிஷன் பண்ணும்போது ஜட்ஜஸாக இருப்பாங்க. இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக போக போக என்ன ஆச்சுன்னா பழகிடுச்சு எங்களுக்கு. அப்படியே அட நம்ம அக்கா தானே நம்ம அண்ணா தானே அப்படின்ட்டு அவங்க நிறைய எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. நிறைய விஷயம் இப்படிலாம் பண்ணக்கூடாது, ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம் நாங்கள். நாங்களாம் நிறைய ஆடிஷன் போய் வந்து விரட்டி அடிச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு, அதாவது ஆடிஷன் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதுக்கான ஒரு ட்ரைனிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க இது மூலியமாகவே. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது என்னன்னா ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊர்கா விற்கிறவங்க கூட ஊரே விற்பான்னுவாங்க. ஸோ வேந்தர் டீமில் என்னால் முடியும் விஜய் டீம் வந்து உங்களெல்லாம் ஊக்குவிச்சிருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். முக்கியமாக வந்து நாங்கள் அவங்கள வந்து எங்கள் கூட ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக பார்க்கும்போது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அவங்க வந்து சீனியர்ஸ்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கக்கா. நான் எல்லாருமே சீனியர்ஸ் இந்த மாதிரி ஓப்பனாக கலாய்க்க கூடாது. எல்லாமே உங்களுக்கு முன் அனுபவம் இருக்குது. எல்லாமே உங்களுடைய திறமைகள் எல்லாமே இங்கே வெளிப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் தங்கத்துறை அண்ணா பற்றி சொல்லவே வேணாம். உங்களுடைய கவுண்டர் ஹியூமர் சென்ஸ்லாம் சான்ஸே இல்லைனா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். செம்மையாக என்ஜாய் பண்ணணும். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. ஆக்சுவலி உங்களே கஷ்டம் வரும். அதே மாதிரி நான் இடத்துல நம்ம தம்பியை பற்றி சொல்லி ஆகணும். எல்லாருக்குமே வந்து காமெடி சென்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் செபஸ்டியன் உண்மையிலேயே காமெடி சென்ஸ் அதிகம், பட் காமன் சென்ஸ் கொஞ்சம் கம்மி.
பேசுங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. டைகர் தங்கதுரை சார்லாம் வந்து அதே மாதிரி இவ்வளோ சோகமாக சொல்கிறேன். டைகர் தங்கதுரை சார்லாம் வந்து நாங்கள் டிவியில் நிறையா சேனல்ஸில் பார்த்துருக்கோம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம். இன்றைக்கி அவர் கூட நம்ம ஒரு ஷோ பண்ணுறோங்கிறது உண்மையிலே பெரிய கிஃப்ட். இப்போதான் தெரிஞ்சிருக்கலாம் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் எங்களோட சீனியர்ஸ், எங்களோட விஜேஸ், எக்ஸிஸ்டிங் விஜேஸ் எல்லாமே ரொம்ப எங்களோட நல்லா கம்பீட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலாக நாங்களும் கம்பீட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க இது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் எங்களுக்கு. ஸோ நிறையா விஷயங்கள் அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டோம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி தமிழ் நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ. நீங்கள் ரொம்ப லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா எக்மூரில் ஈவினிங் ஒயின் ஸ்டாப்பில் வந்து பாருங்கள், இவங்க கூட ரொம்ப லேர்ன் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து இந்த சேனலில் இருக்க விஜயோட எங்கள் காம்படிஷனுக்கு வந்த எங்களையும் வந்து ரொம்ப ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க. இது இந்த சேனலோட யூனிக்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வேறு எந்த சேனல்லையும் நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை. இந்த டீமில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு நான் வேந்தர் டிவிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் நியூ இயர் வந்து இவ்வளோ ஹாப்பியாக நிறைய கேம்ஸோட நல்லா என்ஜாய் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து எல்லா விஜேஸ் வந்து எல்லாம் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணாங்க. ரொம்ப என்கரேஜிங் பர்சன்ஸாக இருக்காங்க எல்லாருமே. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட் சொல்லலாம். ஏன்னா பொங்கல் அடுத்த தமிழ் புத்தாண்டுக்கும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து, அதுவும் எக்ஸிஸ்டிங் விஜேஸோட ஒரு ஒரு ஒத்துமையாக பண்ணுற ஒரு காம்படிஷன். அதுவும் அதாவது நாங்கள் இன்னும் வெளியில் இருக்கோம், அவங்க உள்ளே இருக்காங்கன்றது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே உள்ளே ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தைரியத்தை கொடுத்ததுக்காக நன்றி. ஸோ தேங்க்ஸ் டு வேந்தர் டிவி அண்ட் தேங்க்ஸ் டு டிரெக்டர் அண்ட் தேங்க்யூ டு டைகர் தங்கராஜ். ஏன்னா உங்களை டிவியில் பார்த்து இப்போ நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அந்த சீனியர் விஜேஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்த தைரியம் தான் வந்து இன்றைக்கி இவ்வளோ சிறப்பாக நீங்கள் ஜாலியாக இருந்தீங்கன்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வேந்தர் டிவி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புது திறமைசாலிகளை உருவாக்குறாங்க. ஸோ உங்களுக்காக நம்ம விஜேஸ்லாம் ஒரு டான்ஸ் ஆட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு தடவை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லலாமா? கண்டிப்பாக.